டிஜிட்டல் ஆட்டோமேஷன் நான் அடிச்சு சொல்றேன். அடுத்த ஒரு 5 வருஷத்துல இந்த ஒரு டிஜிட்டல் ஆட்டோமேஷன் பயங்கரமா பூம் ஆக போகுது. நீங்க ஒரு மேனுவல் ஒர்க்கை ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த மேனுவல் ரிப்பீட்டட் ஒர்க்கை அப்படியே கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்றதுனால நம்மளால டைம் நிறைய சேவ் பண்ண முடியும், உங்களோட காஸ்ட் நிறைய சேவ் பண்ண முடியும். அண்ட் முக்கியமா நீங்க 10 மணி நேரம் பண்ற வேலையை 1 மணி நேரத்துல குயிக்கா பண்ணிட முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் ஆட்டோமேஷன். ஸோ இந்த வீடியோவில் ஆட்டோமேஷன்னா என்ன, ஏஐ ஏஜென்ட்ஸ்னா என்ன, ஃப்ரம் த பிகினிங் என்ன டூல் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், அண்ட் எப்படி செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணலாம், அண்ட் முக்கியமாக N8N அண்ட் ஹோஸ்டிங் டூலை யூஸ் பண்ணி எப்படி அன்லிமிட்டட் ஒரு ஃப்ளோ எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த எபிசோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் அண்ட் ஏஐ ஏஜென்ட்ஸை பற்றி எதுவுமே நீங்கள் தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த எண்ட் ஆஃப் த வீடியோ ஆட்டோமேஷன் அண்ட் ஏஐ ஏஜென்ட்டை பற்றி ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ஆட்டோமேஷன். ஸோ இந்த டிஜிட்டல் ஆட்டோமேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா இப்போ இருந்து ஒரு 3 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி பயங்கரமாக பேசியிருப்பாங்க. பட் அந்த டைம்ல யாருமே வந்து பெருசாக எடுத்துக்கல. பட் இப்போ ஒரு 3 to 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பயங்கரமான ஒரு கான்செப்டா இருக்குது. அண்ட் இப்போ ஏதாச்சும் ஒரு பிசினஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாமல் ரன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப பின்னாடி இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பிசினஸுமே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. அண்ட் ஈவன் இப்போ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கை விட இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பயங்கரமா இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ ஏன் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிஙை பற்றி பேசுறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு 3 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடி யாருமே வந்து இதை வந்து பெருசாக கண்டுக்கவே இல்லை. பட் இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த டிஜிட்டல் ஆட்டோமேஷனை பத்தி இப்ப பெருசா யாரும் கண்டுக்கவே இல்லை. நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியாம இருக்குது. பட் நான் அடிச்சு சொல்றேன், அடுத்த ஒரு 3 to 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் ஆட்டோமேஷன் பயங்கரமா பூம் ஆகும். ஸோ இதை ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா இந்த டிஜிட்டல் ஆட்டோமேஷன் ஒரு பயங்கரமான ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுது. ஸோ அது என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நிறைய பேர் மேனுவல் ஒர்க்கை ரிப்பீட்டடாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேனுவல் ஒர்க்னா நான் டிஜிட்டலாக சொல்கிறேன், பிசிக்கல் மேனுவல் ஒர்க் சொல்லலை. டிஜிட்டலாக ஒரு ஒர்க்கை வந்து நிறைய பேர் ரிப்பீட்டடாக மேனுவலாக பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸில் ஏதாச்சும் ஒரு லீடு புதுசாக வருது அப்படின்னா அவங்களோட டீட்டெயிலாக கூகுள் ஷீட்டில் காப்பி பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணுறது மட்டுமே மேனுவல் ஒர்க்காக பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். டேட்டா என்ட்ரி பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது, சேம் இமெயிலை டெய்லி அனுப்பிக்கிட்டு இருக்கிறது, மேனுவலாக கஸ்டமருக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி மேனுவல் ஒர்க்கை ஆல்மோஸ்ட் ரிப்பீட்டடாக வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. பட் இன்கேஸ் நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் உங்களுக்கு ஸ்கேல் அப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க மேனுவல் ஒர்க்கை ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஸ்கேல் அப் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு சொல்யூஷன் இந்த ஒரு ஆட்டோமேஷன். அண்ட் இது மட்டும் இல்லாம நீங்க பிசினஸ் ரன் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயுமே நீங்க மேனுவலா ஒரு ஒர்க்கை ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிச்சிடும். அண்ட் ஒரே ஒர்க்கை திருப்பி பண்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு க்ரோத் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்களே சொல்லுங்க, ஒரே வேலை திருப்பி பண்றீங்க, ஒரே ரிசல்ட் தான் டெய்லி வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலையை போர் அடிக்காம உங்களால பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியாது. அண்ட் இதை நான் போருக்காக மட்டும் சொல்லல, ஆல்மோஸ்ட் இப்போ நிறைய கம்பெனிஸ் மேனுவல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை எப்படி கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ணி அவங்களோட டைம் அண்ட் காஸ்ட்டை எப்படி சேவ் பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஆட்டோமேஷன் வந்ததுனால மட்டுமே நிறைய கம்பெனில மேனுவல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்கள ஆல்ரெடி வந்து நிறைய லே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ரியாலிட்டியா வந்து நடந்துட்டு தான் இருக்குது. பட் நீங்க நினைக்கலாம் ஆட்டோமேஷன்லாம் வந்துருச்சு அவ்வளவுதான் நமக்கு இனிமே வேலை கிடையாது அப்படின்லாம் நினைக்கலாம். பட் அப்படி நான் சொல்ல வரல. என்னதான் நம்ம நினைச்சாலும் கம்பெனி சைடு எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருந்து வர்ற ரிசல்ட் அதிகமா இருக்கணும் தான் எதிர்பார்க்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு ஹியூமன் உட்கார்ந்து பண்ற மேனுவல் ஒர்க்கு பதிலாக ஒரு ஆட்டோமேஷன் அதே வேலையை அதை விட பெட்டரா ரிசல்ட் வந்து கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹியூமன் எம்ப்ளாய்க்கு பதிலாக இந்த ஆட்டோமேஷனை மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய கம்பெனிஸ் இந்த ஆட்டோமேஷன் நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ மீன்வைல் இந்த ஆட்டோமேஷனை ஒரே ஒரு யூடியூப் வழியாக உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு டீச் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு இந்த டிஜிட்டல் ஆட்டோமேஷனை ஸ்கிராச்லேருந்து கற்றுக்கணும், அது தமிழில் கற்றுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆட்டோமேஷனை ஸ்கிராச்லேருந்து டீச் பண்ணுறேன். ஸோ இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் கீழே இருக்கிற அந்த லிங்கை போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இவ்வளோ சொல்கிறேப்பா இந்த ஆட்டோமேஷனா என்ன அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லுன்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ் உங்களுக்கு நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேஷனா என்ன அப்படின்னா ஆட்டோமேட் யுவர் மேனுவல் ஒர்க். ஸோ ரொம்ப சிம்பிள். ஏதாச்சும் ஒரு ஒர்க்கை நீங்கள் மேனுவலாக பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக கம்ப்ளீட்டாக வந்து நம்மளால ஆட்டோமேட் பண்ண முடியும். அது முக்கியமாக நான் பிசிக்கல் ஒர்க்கை சொல்லலை, டிஜிட்டல் மேனுவல் ஒர்க்கை அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து டிஜிட்டல் ஆட்டோமேஷன் வழியாக நம்மளால ரிப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து டிஜிட்டல் ஆட்டோமேஷன். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இன்னைக்கு டிஜிட்டலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால டிஜிட்டலாக எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் இந்த டிஜிட்டல் ஆட்டோமேஷனை ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 3 to 5 இயர்ஸ்ல உங்களால அந்த டிஜிட்டல் ஆட்டோமேஷனை பயங்கரமா பண்ண முடியும். சோ இந்த டிஜிட்டல் ஆட்டோமேஷனை ஒன்ஸ் நம்ம ப்ராப்பரா பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மேனுவலா பண்ற ஒர்க்குக்கு பதிலா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஈவன் ரிப்பீட்டடா பண்ற ஒரு ஒர்க்கை டூல் மட்டுமே எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிடும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு போரிங் டாஸ்க் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே சிஸ்டம் மட்டுமே வந்து பக்காவா ஹேண்டில் பண்ணிடும். அண்ட் முக்கியமா உங்களுக்கு 24/7 இந்த ஆட்டோமேஷன் உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஃபைனலி ஹியூமன்ஸ் இல்லாம இந்த ஆட்டோமேஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ எப்படி நம்ம ப்ராப்பரா ஆட்டோமேஷன் பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உட்காந்து மேனுவலா பண்ற
ஒர்க்கை திருப்பி திருப்பி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வாட்ஸ்அப்ல ரிப்ளை மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பதிலாக கம்ப்ளீட்டா ஒரு ஆட்டோமேஷன் பில்ட் பண்ண முடியும். இந்த ஆட்டோமேஷன் உங்களுக்கு பதிலாக வாட்ஸ்அப்ல ஆட்டோமேட்டிக்கா ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் இன்கேஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு டெய்லி ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் பில்ட் பண்ண முடியும். இல்ல ஒரே மாதிரி இமெயில்ஸ் வந்து நீங்க அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் பில்ட் பண்ண முடியும். இல்ல ஃபாலோ அப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஆட்டோமேஷன் பில்ட் பண்ண முடியும். இல்ல ஏதாச்சும் உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா ஆர்டர் ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு கன்ஃபர்மேஷன் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் பில்ட் பண்ண முடியும். கண்டென்ட் கிரியேஷன் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டென்ட் கிரியேஷனுக்குமே ப்ராப்பரா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பக்காவான ஆட்டோமேஷனை ஈஸியா வந்து பில்ட் பண்ண முடியும். பட் இதெல்லாமே வந்து சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். பட் நீங்க மேனுவலா டிஜிட்டலா ஏதாச்சும் ஒர்க் ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ண முடியும். சோ இது வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேஷன் என்ன அப்படின்னு லைட்டா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இதுக்கப்புறம் இந்த ஆட்டோமேஷன்ல ஏஐ இன்டிகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் தான் வந்து ஏஐ ஏஜென்ட். சோ ஏஐ ஏஜென்ட்னா என்ன அப்படின்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஒரு சிஸ்டம். பட் இந்த சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேஷன் மாதிரி இல்லாம இந்த ஏஐ ஏஜென்ட் ஓனா திங்க் பண்ணி ஓனா ஆக்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். சோ இந்த ஏஐ ஏஜென்ட் ஆட்டோமேஷன் மாதிரி சும்மா இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணாம இந்த ஏஐ ஏஜென்ட் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத கூட டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். சோ இப்போ ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரெண்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஆட்டோமேஷனா இது வந்து ஒரு ரூல் பேஸ்ட் எக்ஸிகியூஷன். அதாவது ஒரு ரூல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த ஃபிக்ஸட் ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா அதான் வந்து ஆட்டோமேஷன். அண்ட் இதுக்கு நம்ம முக்கியமா கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கணும். இது வந்து ஓனா வந்து திங்க் பண்ணாது, ஓனா வந்து டிசைட் பண்ணாது. சோ நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதை வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிரும். சோ இதுல உங்களுக்கு சேம் அவுட்புட் எவ்ரி டைம் வந்து வந்துட்டு இருக்கும். அண்ட் அப்படியே ஏஐ ஏஜென்ட் பாத்தீங்கன்னா கோல் பேஸ்ட் இன்டெலிஜென்ட் எக்ஸிகியூஷன். சோ இது என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாம சோ நம்மளோட கான்டெக்ஸ்ட் என்ன இன்டென்ட் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஓனா திங்க் பண்ணி ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். சோ நமக்கு ஒரு டிஜிட்டல் எம்ப்ளாயி ஒர்க் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ஏஐ ஏஜென்ட் வந்து ஒர்க் ஆகும். சோ இப்போ இந்த ரெண்டையுமே வந்து நீங்க எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க் இருக்கு அப்படின்னா நீங்க ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபிக்ஸடா இருக்கு, வேற எதுவுமே மாத்த மாட்டேன், ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா இதுதான் நடக்கணும் அப்படி வந்து ஒரு ஃபிக்ஸட் ஸ்டெப்ஸா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு சேம் ரிசல்ட் எவ்ரி டைம் வேணும் அப்படின்னா நீங்க ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணலாம். அதே சமயம் ஏஐ ஏஜென்ட்ஸ் எப்போ நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஃபிக்ஸட் ஸ்டெப்ஸ் இல்லாம உங்களுக்கு ரிப்ளைஸ் எல்லாமே வந்து கஸ்டமைஸ்டா வேணும், பர்சனலைஸ்ட் இமெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்க ஏஐ ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஃபிக்ஸட் ஸ்டெப்ஸ் மாதிரி இல்லாம டெசிஷன் எடுத்து ஓனா திங்க் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸிகியூஷன் நடக்கணும் அப்படின்னா நீங்க ஏஐ ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஆட்டோமேஷன் எப்போ வேணுமோ அப்போ நீங்க ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணலாம். இல்ல உங்களோட மேனுவல் ஒர்க் வந்து ஓனா திங்க் பண்ணி ஓனா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஆட்டோமேஷன் என்ன ஏஐ ஏஜென்ட்ஸ்னா என்ன அப்படின்ற ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இவ்வளவு தூரம் புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஆட்டோமேஷன் அண்ட் ஏஐ ஏஜென்ட்ஸை எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ் இதுக்கு வந்து பல டூல்ஸ் இருக்குது. பட் இதுல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் பாத்தீங்க அப்படின்னா n8n. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த கம்ப்ளீட் எபிசோட்ல எப்படி n8n யூஸ் பண்ணி இந்த ஆட்டோமேஷனை பில்ட் பண்ணலாம் அண்ட் முக்கியமா இந்த டூல்ல எப்படி நம்ம அன்லிமிட்டட் ஆட்டோமேஷனை ரன் பண்ணலாம் அப்படின்றதா உங்களுக்கு இந்த எபிசோட்ல நான் கம்ப்ளீட் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் முக்கியமா இதை எப்படி 24/7 ரன் பண்ற மாதிரி நம்மளால செட் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா டீடைலுமே இந்த எபிசோட்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த ஒரு எபிசோட நீங்க ஃபுல்லா பார்த்தாலே போதும். n8n பத்தி நீங்க எதுவுமே தெரியாம இருந்தீங்க அப்படின்னா இந்த எண்ட் ஆஃப் த எபிசோட் n8n பத்தி ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் n8n என்ன பார்த்துருவோம். ஸோ n8n என்ன அப்படின்னா ஓப்பன் நோட் பேஸ்ட் ஒர்க்ஃப்ளோ ஆட்டோமேஷன் டூல். ஸோ பேசிக்கா இந்த n8n யூஸ் பண்ணி நம்மளால ஆட்டோமேஷன் வந்து பில்ட் பண்ண முடியும். அண்ட் இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ்ங்கிறதுனால நம்மளால ஃப்ரீயாவே யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த n8n ரன் பண்றதுக்கு தேவையான என்விரான்மெண்ட் மட்டும் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்மளால இதை ஃப்ரீயா அன்லிமிட்டடா வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ எஸ் இதை வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீடைலுமே உங்களுக்கு ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ n8n ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. இந்த டூல்ல நம்ம சிம்பிளாவே டிராக் அண்ட் டிராப் பண்ணியே நமக்கு தேவையான ஆட்டோமேஷன் வந்து பில்ட் பண்ண முடியும். அண்ட் முக்கியமா இதுல 400+ ஆப்க்கு மேல நம்மளால ஈஸியா இன்டிகிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. n8n வந்து நம்மளோட லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி பார்த்திருப்பீங்க. எஸ் லேப்டாப்ல நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இப்படி இன்ஸ்டால் பண்ற பேர் என்ன பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி செல்ஃப் ஹோஸ்ட்னா என்ன அப்படின்னா n8n வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல், யார் வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னடா யார் வேணா எடுத்து யூஸ் பண்ணலாம்னு சொல்றானே, நான் n8nல போனா பே பண்ற மாதிரி இருக்கேன்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ் அதுக்கு முன்னாடி நீங்க முக்கியமான ஒரு கான்செப்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா n8n டூல் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ். இந்த ஓப்பன் சோர்ஸை வந்து யார் வேணா எங்க வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த n8n ரன் ஆகிறதுக்கு தேவையான என்விரான்மெண்ட் மட்டும் நம்மகிட்ட இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஸோ அந்த n8n ரன் பண்றதுக்கு தேவையான என்விரான்மெண்ட் பாத்தீங்கன்னா வெதர் உங்களோட லேப்டாப் யூஸ் பண்ணலாம், இல்ல அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட் யார் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட நீங்க இந்த n8n யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்க லேப்டாப்ல யூஸ் பண்ண என்ன பிரச்சனை கேட்டீங்க அப்படின்னா அந்த லேப்டாப் 24/7 ஆன்ல இருக்கணும். அண்ட் முக்கியமா 24/7 அதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துருக்கணும். ஸோ அப்படி இருந்தா மட்டும் தான் ஆட்டோமேஷன் வந்து கண்டினியூஸா வந்து நடந்துட்டு இருக்கும். அப்படி இல்ல நீங்க லேப்டாப் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பின்னாடி எந்த ஆட்டோமேஷனுமே நடக்காது. ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த n8n ஒரு கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் கிடையாது. அந்த லேப்டாப் 24/7 ஓபன் பண்ணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த லேப்டாப்க்கு 24/7 இன்டர்நெட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, இப்போ செல்ஃப் ஹோஸ்டிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த செல்ஃப் ஹோஸ்டிங் எங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்துட்டு ஒரு ஃபைனல் ஆப்ஷன், ஒரு பெட்டரான ஆப்ஷன் ஈவன் நான்
நானுமே வந்து இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னா ஹோஸ்டிங்கர். எஸ், ஹோஸ்டிங்கர் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹோஸ்டிங்கர் வந்து ஒரு ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதுல இப்ப செல்ஃப் ஹோஸ்டட் N8 வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ பேசிக்கலி என்ன அப்படின்னா N8 ரன் பண்றதுக்கு தேவையான என்விரான்மெண்ட் வந்து நமக்கு வேணும். பட் நம்மளோட லேப்டாப் 24/7 ஆன் பண்ணி வச்சிருக்க முடியாது. ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த N8 2ல வந்து கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ணி நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் செல்ஃப் ஹோஸ்டட் N8. ஸோ இந்த ஹோஸ்டிங் எல்லாமே நீங்க N8 யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் எப்படி N8 இன்ஸ்டால் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரௌசர்ல ஜஸ்ட் நீங்க ஹோஸ்டிங் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு URL வரும். ஸோ www.hostinger.com தான் இதோட மெயின் URL. ஸோ இதில் நீங்க ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹோஸ்டிங்கர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதான் வந்து ஹோஸ்டிங்கரோட ஒரு மெயின் பேஜ். ஸோ இந்த ஹோஸ்டிங்கர் வந்து நமக்கு கிளவுட் ஹோஸ்டிங் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதுல வந்து நம்ம N8 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி இதுல நிறைய ஆஃபர்ஸுமே இருக்குது. ஈவன் நான் கடந்த ஒரு 5 இயர்ஸா இந்த ஹோஸ்டிங்கர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய என்னோட வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஹோஸ்டிங்கர் பிளாட்ஃபார்ம் தான் நானுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய சீப்பான பிரைஸ்க்கு நல்ல டீல்ஸுமே கிடைக்குது அண்ட் ஈவன் நிறைய ஆஃபர்ஸுமே கிடைக்குது. முக்கியமா நீங்க எப்படி இந்த ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதான் வந்து ஹோஸ்டிங்கர். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க இன்கேஸ் ஹோஸ்டிங்கர் யூஸ் பண்ணிருக்கலாம், உங்களோட வெப் ஹோஸ்டிங் பண்றதுக்கு நீங்க ஹோஸ்டிங்கர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா N8 வந்து செல்ஃப் ஹோஸ்ட் பண்ண போறோம். பட் சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு ஹோஸ்டிங்கர் அக்கௌண்ட் இருக்கு, அதுலயே நான் வந்து N8 யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது. நீங்க வெப் ஹோஸ்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு வெப் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. N8 நீங்க செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். ஸோ வந்து நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஹோஸ்டிங்கர்ல இங்க மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்க சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல இங்க VPS அப்படின்ற ஒரு மெனு இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஹோஸ்டட் N8 இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரன் N8 AI ஒர்க் ஃப்ளோஸ் வித் ஃபுல் கண்ட்ரோல். ஸோ என்ன அப்படின்னா நீங்க N8 ஃபுல் கண்ட்ரோலை நீங்க அன்லிமிட்டடா வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதான் வந்து இந்த செல்ஃப் ஹோஸ்டட் N8. ஸோ இதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு கிளியரா மென்ஷன் பண்ணிப்பாங்க டெப்ளாய் N8 இன் ஒன் கிளிக். ஸோ என்ன அப்படின்னா இந்த ஹோஸ்டிங்கர்ல N8 வெறும் ஒரே ஒரு கிளிக்ல நம்மளால டெப்ளாய் பண்ண முடியும். ஸோ நீங்க நிறைய ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இதோட பிரைசிங் பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட் இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் KVM1, KVM2, KVM4, KVM8. ஸோ இதெல்லாம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா VPSனா என்ன அப்படின்னா விர்ச்சுவல் பிரைவேட் சர்வர். ஸோ ஆக்சுவலி இதோட ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு உங்களோட N8 ரன் பண்ணுறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் வேணும். இந்த என்விரான்மெண்ட்டை N8 கொடுக்குறாங்க. ஸோ அவங்க உங்களோட N8 நீங்க பிரைவேட்டா ரன் பண்றதுக்காக உங்களுக்கு ஒரு பிரைவேட் சர்வர் வந்து கொடுக்குறாங்க. இந்த பிரைவேட் சர்வர் பார்த்தீங்க அப்படின்னா இது பிசிக்கலா இருக்காது, விர்ச்சுவலா இருக்கும். KVM1, KVM2, KVM4 இது மாதிரி நிறைய டைப்ல இருக்கு. KVM1 பார்த்தீங்க அப்படின்னா இதோட பிரைஸ் உங்களுக்கு மந்த்லி வெறும் 399 rupees மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1V CPU கோர் கொடுக்குறாங்க அண்ட் உங்களுக்கு 4GB RAM கொடுக்குறாங்க அண்ட் உங்களுக்கு 50GB டிஸ்க் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அண்ட் 4TB கிட்ட பேண்ட்வித் கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன கேட்டீங்க அப்படின்னா உங்களோட VPSோட கான்ஃபிகரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட லேப்டாப்ல எப்படி RAM இருக்கோ அதே மாதிரி உங்களோட பிரைவேட் சர்வரை ரன் பண்றதுக்கு அதுக்கான கான்ஃபிகரேஷன் தான் இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் அப்படியே அது பக்கத்துல பாத்தீங்கன்னா KVM2 வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். ஈவன் நானுமே தான் யூஸ் பண்றேன். ஸோ இதோட கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2V CPU கோர்ஸ் அண்ட் இதோட RAM பாத்தீங்கன்னா 8GB RAM. ஸோ இதுல வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ரிசல்ட். அண்ட் இதுல 100GB டிஸ்க் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அண்ட் இதோட பேண்ட்வித்மே பாத்தீங்க அப்படின்னா 8TB. ஸோ நான் வந்து KVM2 தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா KVM1க்கும் KVM2க்கும் பிரைஸ் வந்து கொஞ்சம் தான் டிஃபரெண்டா இருக்கும், பட் இதோட சர்வீஸ் பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ இனிமே இந்த பிரைஸ்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி எல்லா பிளான்லயே பாத்தீங்க அப்படின்னா இங்க கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க நீங்க என்ன பிளான் பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு அன்லிமிட்டட் ஒர்க் ஃப்ளோஸ் வந்து ரன் பண்ணிக்க முடியும் அண்ட் அன்லிமிட்டட் கன்கரண்ட் எக்ஸிகியூஷன் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. 100+ ப்ரீமேட் ஒர்க் ஃப்ளோஸ் இருக்கு அண்ட் முக்கியமா உங்களுக்கு டார்க் கிளவுட் டொமைன் 1 இயருக்கு ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. ஸோ உங்களோட ஓன் டொமைன் நேம்ல நீங்க ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ இதோட பிரைசிங் பார்க்கலாம். பிரைசிங் பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா KVM2 இருக்கா, இதுல இந்த இடத்துல நீங்க சூஸ் பிளான்ங்கிறத நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இங்க வந்து உங்களோட பிரைசிங் எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல நீங்க 24 months நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா மந்த்லி வந்து உங்களுக்கு வெறும் 549 rupees மட்டும் நீங்க பே பண்ணா போதும். ஸோ 549 rupeesங்கிறது ஒர்த்தான ஒரு மணி தான். ஏன் அப்படின்னா இந்த ஒரு 549 rupeesக்கு நம்மளால நிறைய ஆட்டோமேஷன் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ நீங்க ஒன்ஸ் ப்ராப்பரா அந்த ஆட்டோமேஷன் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதனால உங்களால நிறைய மணி வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ 24 monthsக்கு 549 வந்து ஒரு ஒர்த்தான ஒரு பிளான் தான். இல்ல என்னால 24 monthsலாம் என்னால பர்ச்சேஸ் பண்ண முடியாது நினைச்சீங்க அப்படின்னா நீங்க 12 months ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் இந்த பீரியட்ல நீங்க 12 months கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா 549
649 தான். ஸோ 1 இயருக்கு நீங்க மந்த்லி 549 rupees மட்டும் நீங்க பே பண்ணா போதும், உங்களால அன்லிமிட்டட் ஒர்க் ஃப்ளோஸ் வந்து ரன் பண்ணிக்க முடியும். பட் கண்டிப்பா வந்து 1 month ட்ரை பண்ணாதீங்க. ஸோ நான் எப்பவுமே சஜஸ்ட் பண்றது அட்லீஸ்ட் ஒரு 1 இயர்க்காச்சும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எனிவே நீங்க ஒரு மாசம் மட்டும் ரன் பண்ணிட்டு விட்டுற மாட்டீங்க. எப்படி நீங்க கண்டிப்பா ஒரு 1 இயர்க்காச்சும் நீங்க ரன் பண்ணுவீங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1 இயர்க்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 monthsக்கு 6588 rupees கிட்ட வரும். அண்ட் முக்கியமா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா பிளான்ஸ்க்குமே ஃப்ரீ டொமைன் ஒன்று கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து 1 இயர்க்கு ஒரு ஃப்ரீ டொமைன் கிடைக்கும். ஸோ அதை நீங்க கீழே மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ யூ கெட் அ ஃப்ரீ டொமைன் ஃபார் 1 year வித் திஸ் ஆர்டர். ஸோ இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர்க்கு ஒரு டொமைன் வந்து ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து டொமைன் பிரைவேசி ப்ரொடெக்ஷனுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அண்ட் இதுக்கு டாக்ஸ் பாத்தீங்கன்னா 1185 rupees கிட்ட வரும். அண்ட் மொத்தம் பாத்தீங்கன்னா 7773 கிட்ட வரும். பட் என்னன்னா அது 7000 ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கூப்பன் கோட் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஹேவ் அ கூப்பன் கோட் இருக்கா, இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுல நான் சொல்ற கூப்பன் கோடை ஜஸ்ட் நீங்க டைப் பண்ணுங்க. என்ன அப்படின்னா ஜஸ்ட் KODI என்னோட நேம் அப்படி நீங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு இதை நீங்க ஜஸ்ட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 658 rupees கிட்ட டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சோ இதுக்கு முன்னாடி பிரைஸ் பாத்தீங்கன்னா 7773 rupees. பட் இந்த கூப்பன் கோடை நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 7773 ல இருந்து 6996க்கு அப்படியே குறைஞ்சிரும். சோ இந்த ஒரு கூப்பன் கோடை கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் முக்கியமா இதோட லிங்க்மே பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ அதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். சோ அந்த லிங்க்ல போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ அடுத்து நீங்க ஒன்ஸ் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஹோஸ்டிங்ல இன்கேஸ் ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி இல்ல புதுசா நீங்க கிரியேட் பண்ணாலும் சரி இந்த பேஜ்க்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக லாகின் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட எந்த ஒரு அக்கௌண்ட்மே இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்கிட்ட வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கு, நான் ஜஸ்ட் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட் என்னோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி வரும். ஸோ இங்கே வந்து உங்களோட பில்லிங் அட்ரஸ் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட சர்வர் லொகேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற சர்வர் வந்து நான் லொகேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இந்தியா செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு என்ன இன்ஸ்டால் பண்ணணுமோ அதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ இந்த VPSல நம்ம அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ அதுக்காக இந்த அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிட்டு இங்க நீங்க ஷோ மோர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இங்க டெவலப்பர் டூல்ஸ்ல இங்க N8 ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இது பத்தின சில டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ இங்க வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து என்னோட பாஸ்வேர்டை கொடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்து நான் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்து மால்வேர் ஸ்கேனர் ஒன்று உங்களுக்கு ஃப்ரீயா தான் கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்து ஃபினிஷ் செட்டப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட VPS வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு 5 minutes டைம் எடுத்துக்கும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட N8 வந்து வெறும் சிங்கிள் கிளிக்ல நம்ம டெப்ளாய் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு 1 இயருக்கு ஃப்ரீ டொமைன் ஒன்று கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃப்ரீ டொமைனை நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அதை எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னா இங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க கிளைம் யுவர் ஃப்ரீ டொமைன். ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட் இங்கே கிளைம் டொமைன் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களோட டொமைன் நேம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கோடீஸ்வரன் டைப் பண்ணிக்கிறேன். .tech இருக்கு இல்லை கிளவுட் இருக்கு, நீங்கள் எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக கோடீஸ்வரன் .tech கொடுத்துட்டு நான் அடுத்து ஜஸ்ட் இதை செக் அவைலபிலிட்டி கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த கோடீஸ்வரன் .tech வந்து எனக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் கிளைம் டொமைன் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் சில இன்ஃபர்மேஷன் கொடுத்து நான் வந்து டொமைனை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் இதை ரெஜிஸ்டர் பண்ணல, நான் ஜஸ்ட் பேக் வந்துக்கிறேன். ஸோ இதான் வந்து ஹோஸ்டிங்கரோட ஹோம் பேஜ். நீங்க இங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்க VPSன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா VPS இருக்கா. ஸோ VPSனா அகைன் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி விர்ச்சுவல் பிரைவேட் சர்வர். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களோட விர்ச்சுவல் பிரைவேட் சர்வர். இந்த ஒரு பிரைவேட் சர்வர்ல தான் உங்களோட N8 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இங்க நீங்க மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து நீங்க ஜஸ்ட் ஸ்கிப் கொடுத்துக்கலாம். அண்ட் அடுத்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் ஆப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இங்க தான் நம்மளோட N8 வந்து நம்ம ரன் பண்ண போறோம். ஸோ நம்மளோட N8 பக்காவா வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு. நம்மளோட ஓன் கிளவுட் ஹோஸ்டிங்ல பக்காவா இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஸோ இப்போ லிங்க் பாத்தீங்கன்னா N8 போட்டு சில URL கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த URL யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கஸ்டம் டொமைன் வேணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டம் டொமைனை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு டொமைன் வேணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது இப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ உங்களோட ஓன் டொமைன்லேயுமே வந்து நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஓனர் அக்கௌண்ட் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ என்ன அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க இங்கே ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து என்னோட நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்து லாஸ்ட் நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்து இதுக்கான ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ இது என்ன பாஸ்வேர்டு அப்படின்னா உங்களோட N8 அக்கௌண்ட்டை அக்சஸ் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு. ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேட்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் யுவர் கம்பெனி. ஸோ என்னோட கம்பெனி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். அண்ட் அடுத்து விச் ரோல் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் யூ. ஸோ நான் வந்து பிசினஸ் ஓனர் கொடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்து ஹூ வில் யுவர் ஆட்டோமேஷன் மெயின்லி ஃபார். ஸோ எனக்காகவும் என்னோட டீமுக்காகவும் ஸோ நான் மைசெல்ஃப் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஹவு பிக் இஸ் யுவர் கம்பெனி. ஸோ இப்போதைக்கு நான் less than 20 people கொடுத்துக்கிறேன். அண்ட் ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் N8N. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் யூடியூப்ல ஏதாவது N8N பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் யூடியூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கண்டிப்பாக கிளைம் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா சில பெய்டு ஃபீச்சர் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் டீபக்கிங். உங்களோட ஒர்க் ஃப்ளோல ஏதாச்சும் எரர் இருந்துச்சு அப்படின்னா அதை டீபக் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது இல்லாம நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் டீபக்கிங் பண்றதுக்கு. டீபக்கிங் கண்டிப்பா எல்லா ஆட்டோமேஷன்லயுமே வந்து தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு டீபக்கிங் கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கடுத்து எக்ஸிகியூஷன் சர்ச் அண்ட் டேக்கிங் கொடுப்பாங்க, ஃபோல்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே பெய்டு ஃபியூச்சர்ஸ். பட் உங்களுக்கு இந்த ஹோஸ்டிங்கர் வழியா நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுனால உங்களுக்கு இதை ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா என்டர் இமெயில் டு ரிசீவ் யுவர் லைசன்ஸ் கீ. ஸோ உங்களோட லைசன்ஸ் கீயை எந்த இமெயிலுக்கு ரிசீவ் பண்ணணுமோ அதோட இமெயில் அட்ரஸ் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் மீ அ ஃப்ரீ லைசன்ஸ் கீ இருக்கா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிட்டு கொடுத்துறாங்க. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபியூச்சர். ஸோ இப்போ நீங்கள் சென்ட் மீ அ ஃப்ரீ லைசன்ஸ் கீ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட லைசன்ஸ் கீ வந்து உங்களோட இமெயிலுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம N8N சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் இருக்கும் N8N. ஸோ இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் உள்ள வந்ததுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் உங்களுக்கு கொடுத்துருக்கிற லைசன்ஸ் கீயை யூஸ் பண்ணி சில ஃபீச்சர்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட லைசன்ஸ் கீ வந்து இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த லைசன்ஸ் கீ கண்டிப்பாக வந்து பிளர்ல தான் இருக்கும். ஸோ உங்களோட லைசன்ஸ் கீ நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த லைசன்ஸ் கீயை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இங்கே கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த செட்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசேஜ் அண்ட் பிளான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்டர் ஆக்டிவேஷன் கீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அந்த லைசன்ஸ் கீயை ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆக்டிவேட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆக்டிவேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லைசன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் அந்த அட்வான்ஸ் டீபக்கிங் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த லைசன்ஸ் கீ கொடுத்து சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து இதை பர்சனலாக யூஸ் பண்ணுறேன். என்ன அப்படின்னா எனக்கு இந்த லைட் தீம் வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால இங்கே பர்சனல் போய்க்கிறேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பர்சனலைசேஷன் இருக்கா, இதுல இந்த தீம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல போயிட்டு இங்க நான் டார்க் தீம் கொடுத்துக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா எனக்கு இந்த லைட் தீம் கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இங்க ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட தீம் வந்து டார்க் தீமா மாறிடும். ஸோ இப்போ நீங்க ஜஸ்ட் செட்டிங் வந்துட்டீங்க அப்படின்னா எஸ் உங்களோட N8N வந்து சக்ஸஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா நம்மளோட N8N கிளவுட் ஹோஸ்டிங் வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன அப்படின்னா இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம ஹோஸ்டிங்கர்ல சக்ஸஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஜஸ்ட் இங்க மேனேஜ் ஆப் கொடுத்துட்டு இதுதான் வந்து என்னோட URL, இதை வந்து நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் எப்போ வேணாலும் இந்த ஒரு லிங்க்ல போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட N8N வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி இதோட மீனிங் என்ன அப்படின்னா இப்போ நம்ம N8N வந்து நம்மளோட லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணல, கிளவுட்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதை வந்து இந்த டொமைன்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஒரு URL வழியா நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்க இருந்தாலும் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ப்ரௌசரை நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் டேப்ல இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க புதுசா வேற ஒரு ப்ரௌசர்ல வேற ஒரு மிஷின்ல நீங்க இந்த URL கிளிக் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா புதுசா ஒரு இன்காக்னிட்டோ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க அந்த URL வந்து நான் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் ரன் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சைன்இன் கேட்குது. நான் வந்து என்னோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நான் ஜஸ்ட் வந்து சைன்இன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒன்ஸ் சைன்இன் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட N8N வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதே மாதிரி இந்த ஒரு URL எந்த ஒரு மிஷினாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து N8N ஹோஸ்டிங்கர்ல ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ N8N பற்றி ஒரு சின்ன வாக் த்ரூ போகலாம். ஸோ N8Nல என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு பார் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட சைடு பார் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஓவர்வியூங்கிறது ஒரு ஹோம் பேஜ் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ ஃபெயிலியர் ரேட் இருக்குது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து பர்சனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பர்சனல்ங்கிறது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. நம்ம நிறைய ஆட்டோமேஷன்லாம் பில்ட் பண்ணுறப்ப நம்ம ப்ராப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபோல்டர் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இந்த பர்சனல்ங்கிறது ஒரு தனி ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இதுக்கு கீழே நிறைய நம்மளோட ஆட்டோமேஷன் எல்லாமே வரும். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா N8Nோட டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அரௌண்ட் 8000 மேலே ஆட்டோமேஷன் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும்.
இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணாலே தெரியும், இங்கே நிறைய ஆட்டோமேஷன் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். உங்களோட டொமைன் என்னவா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஆட்டோமேஷன் டெம்ப்ளேட் வந்து நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே நீங்கள் வந்து சேல்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேஷன் தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் சேல்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், சேல்ஸ் ரிலேட்டட் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் CRM, லீட் ஜெனரேஷன், லீட் நர்ச்சரிங், இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கு. இல்லை சேல்ஸில் நீங்கள் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் மார்க்கெட்டிங் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே நிறைய மார்க்கெட்டிங் ரிலேட்டட் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கண்டென்ட் கிரியேஷன், மார்க்கெட் ரிசர்ச், சோஷியல் மீடியா, இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ அகைன் என்னோட N8N போய்க்கிறேன். ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா இங்கே நம்மளோட என்னென்ன ப்ராஜெக்ட்ல எந்தெந்த டேட்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ற எல்லா இன்சைட்டையும் நம்மளால இங்கே பார்த்துக்க முடியும். அண்ட் அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா N8N ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களோட N8N நிறைய செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் பிகினராக இருக்கிறப்ப இப்போதைக்கு இதை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆயிரும். ஸோ இப்போதைக்கு இதோட இருக்கட்டும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். N8N பக்கத்தில் ப்ளஸ்ன்னு ஒரு ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ளோ. ஸோ இங்கே ஒர்க் ஃப்ளோனா என்ன அப்படின்னா N8N நீங்கள் பில்ட் பண்ணுற ஆட்டோமேஷனாக வந்து ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கடுத்து கீழே கிரெடென்ஷியல் இருக்குது. கிரெடென்ஷியலாக என்ன அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் இல்லை எக்ஸ்டர்னல் சர்வீசஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அங்கேருந்து கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் சீக்ரெட், API கீஸ் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிரெடென்ஷியல் கொடுத்தா நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிரெடென்ஷியலை இங்கே கிளிக் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி என்டர்பிரைஸ் பிளான் மட்டும் இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுறாங்க. ஸோ மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் என்டர்பிரைஸ் பிளான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் குயிக்காக பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் சைடு பார். ஸோ அகைன் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி போயிடும். அண்ட் அகைன் நீங்கள் எக்ஸ்பேண்ட் ஸ்லைடு பார் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட கீபோர்டில் லெஃப்ட் ப்ராக்கெட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொலாப்ஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட் ஆயிரும். ஸோ இது வந்து சில ஷார்ட்கட் கீஸ், நிறைய ஷார்ட்கட் கீஸ்மே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிம்பிளான நம்மளோட ஆட்டோமேஷன் வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ உங்களோட ஆட்டோமேஷன் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஓவர்வியூ போனீங்க அப்படின்னா இங்கே மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஒர்க் ஃப்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களோட ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த ஒர்க் ஃப்ளோ கிளிக் பண்ணி உங்களால ஒர்க் ஃப்ளோ வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கிரியேட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டேன். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல கிரியேட் கிரெடென்ஷியல், கிரியேட் டேட்டா டேபிள் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், நம்ம வந்து சிம்பிளான ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கிரியேட் ஒர்க் ஃப்ளோ இருக்கா இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதான் வந்து கேன்வாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேன்வாஸ்லாம் நம்மளோட ஆட்டோமேஷன் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேன்வாஸ் இப்போதைக்கு எம்டியாக இருக்குது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃப்ளோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் தான் நம்மளோட ஆட்டோமேஷன் எல்லாத்தையுமே நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பர்சனல்ங்கிறது நம்ம முன்னாடி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மை ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த ஒர்க் ஃப்ளோ தான் இந்த மை ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லி டிஃபால்ட்டாக ரீநேம் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரீநேம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஆட்டோமேஷன் அப்படின்னு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆட் டேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் டேக்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து எடிட்டர். ஸோ இங்கே தான் நம்மளோட ஆட்டோமேஷன் எல்லாமே பில்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு தேவையான ஆட்டோமேஷன் எடிட் பண்ணுறதுமே இங்கே தான் நடக்கும். ஸோ அதனால இதை எடிட்டர்னு வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களோட எக்ஸிக்யூஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ சக்ஸஸ் ஆச்சு, இல்லை ரன் ஆகுது, இல்லை ஃபெயில்ட் ஆச்சு, இந்த மாதிரி எல்லா எக்ஸிக்யூஷனுமே இங்கே வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போதைக்கு இதை பார்க்க வேணாம். ஸோ எடிட்டர் வந்துக்கோங்க. அண்ட் அதுக்கடுத்து மேலே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது டிஃபால்ட்டாக இப்போ வந்து டிசேபிள் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு ஃப்ளோ எதுவுமே வந்து கிரியேட் பண்ணலை. ஸோ அதனால வந்து டிஃபால்ட்டாக வந்து பப்ளிஷ் வந்து டிசேபிள் ஆயிருக்கு. ஒன்ஸ் நம்ம ஏதாச்சும் ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு இது வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ உங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து 24/7 ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணிட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணலாம். அதையுமே நான் உங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ இன்கேஸ் ப்ரீவியஸ் வெர்ஷன் போனோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். அண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடிட் டிஸ்கிரிப்ஷன். உங்களோட ஒர்க் ஃப்ளோவோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட். இன்கேஸ் உங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட். உங்களோட ஒர்க் ஃப்ளோவை டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணணும், இல்லை வேற ஒருத்தருக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒர்க் ஃப்ளோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா
நீங்கள் உங்களோட ஒர்க்ஃப்ளோ டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு .json ஃபார்மெட்டில் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அகைன் இம்போர்ட் பண்ணாலும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃப்ரம் URL அண்ட் இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இம்போர்ட் ஃப்ரம் URLனா என்ன அப்படின்னா உங்களோட ஜேசான் வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கு, அதோட URL உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த URL இங்க பேஸ்ட் பண்ணி நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா உங்கள்கிட்ட ஜேசான் ஃபார்மட்ல ஒரு ஃபைல் இருக்கு அப்படின்னா நீங்க இதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. அடுத்து இன்கேஸ் உங்களோட ஒர்க் ஃப்ளோ ரீநேம் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்க ரீநேம் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணி உங்களோட செட்டிங்ஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து ஆர்கைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்கேஸ் உங்களோட ஒர்க் ஃப்ளோ ஆர்கைவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆர்கைவ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து இங்க ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்க பிளஸ் ஐக்கான் ஒன்று இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா நோட்ஸ் பேனல். ஸோ பேசிக்கலி நோட்ஸ்னா என்ன அப்படின்னா இங்க ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்றப்ப ஒவ்வொரு நோட தான் வந்து கனெக்ட் பண்ணி நம்மளோட ஆட்டோமேஷன் வந்து பில்ட் பண்ணுவோம். ஸோ அந்த நோட்ஸ்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த நோட்ஸ் பேனல்ல தான் இருக்கும். ஸோ இதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா இங்கே வந்து நிறைய நோட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ இப்போதைக்கு நான் வெளியே வந்துடுறேன். ஸோ இதோட ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா டேப் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கமாண்ட் பார் ஒன்று இங்கே இருக்குது. ஸோ கமாண்ட் கே ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அண்ட் அதுக்கடுத்து ஸ்டிக்கி நோட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கி நோட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் அன்டூ பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபோக்கஸ் பேனல் ஒன்று இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை பார்க்க வேண்டாம், இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜூம் டு ஃபிட். ஸோ இப்போ இன்கேஸ் உங்களோட ஃப்ளோ இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஜூம் டு ஃபிட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதோட ஷார்ட்கட் கீ பார்த்தீங்க அப்படின்னா 1 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டரில் ஃபிட் ஆகி வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூம் இன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்களோட கீபோர்டில் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஜூம் இன் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஜூம் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இன்கேஸ் இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 0 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெட் ஆயிரும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைடி அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா நீங்கள் நிறைய நோட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஆட்டோமேஷன் பில்ட் பண்ணுறீங்க, அங்கங்கே இருக்கு அப்படின்னா இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக அலைன் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு ஆட்டோ அலைன் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ இவ்வளோ வந்து N8 வாக் த்ரூ. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து எப்படி உங்களோட டெம்ப்ளேட்டை இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன டெம்ப்ளேட்ஸ் வேணால் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எனக்கு வந்து இந்த டெம்ப்ளேட் எனக்கு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸ் ஃபார் ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். ஸோ இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பி டெம்ப்ளேட் டு கிளிப்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் அகைன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து காப்பி ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் N8 போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டெம்ப்ளேட் வந்து இம்போர்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட டெம்ப்ளேட் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி இம்போர்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு .json ஃபார்மெட்டில் ஒரு ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல் கொடுத்துட்டு உங்களோட அந்த ஃபைலை லொக்கேட் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட டெம்ப்ளேட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளான ஒரு ஆட்டோமேஷன் வந்து பில்ட் பண்ணி பார்க்கலாம். எனிவே வந்து நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களாலே ஈஸியாக வந்து இந்த N8 வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஆட்டோமேஷன் பில்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா நோட்ஸ்லேயே வந்து நிறைய டைப் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகர் நோட்ஸ். ஸோ ட்ரிகர் நோட்ஸ்னா என்ன அப்படின்னா எல்லா ஆட்டோமேஷனுமே ட்ரிகரை யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ கன்னில் எப்படி ஒரு ட்ரிகர் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஒரு ட்ரிகரை யூஸ் பண்ணி தான் இந்த ஆட்டோமேஷனே வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் நோட்ஸ். ஸோ ஆக்ஷன் நோட்ஸ்னா என்ன அப்படின்னா ட்ரிகருக்கு அடுத்து நடக்க போகிற ஆக்ஷனை வந்து இந்த ஒரு ஆக்ஷன் நோட்ஸ் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஆக்ஷன் நோட்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஷீட்டில் ஒரு ரோ அப்டேட் பண்ணுறது, இல்லை ஜிமெயில் யூஸ் பண்ணி ஒரு இமெயில் சென்ட் பண்ணுறது, இல்லை யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே ஆக்ஷன் நோட். ஸோ இந்த மாதிரி சில நோட்ஸ்லாம் இருக்குது. பட் இப்போதைக்கு ட்ரிகர் அண்ட் ஆக்ஷன் நோட்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிகர் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் நீங்கள் இன்கேஸ் எந்த ஒரு நோட்டுமே ஆட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் இந்த இடத்துல நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ட்ரிகர் நோட்ஸ் பேனல் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா நோட்ஸ் பேனலில் ட்ரிகர்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இன்னும் ஆக்ஷன்ஸ் எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. ஸோ இது எல்லாமே ட்ரிகர்ஸ். பட் இன்கேஸ் இதில் நீங்கள் ட்ரிகர்ஸ் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்ஷன் நோட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இனிமேல் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ட்ரிகர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கைண்ட் ஆஃப் ட்ரிகர்ஸ் இருக்குது. ஸோ அதில் சில ட்ரிகர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகர்ஸ் மேனுவலி. ஸோ இந்த ட்ரிகர்ஸ் மேனுவலி என்ன அப்படின்னா நம்ம மேனுவலாக கிளிக் பண்ணி இந்த ட்ரிகரை வந்து எனேபிள் பண்ணுவோம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆப் ஈவெண்ட். ஸோ ஏதாச்சும் ஒரு ஆப்பில் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அதை ட்ரிகர் பாயிண்டை யூஸ் பண்ணி இந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வந்து எனேபிள் ஆகி ஆட்டோமேஷன் வந்து ரன் ஆகும். ஸோ என்ன மாதிரி அப்ளிகேஷன்லாம் நம்மளால ட்ரிகர் பண்ண முடியும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா இங்கே நிறைய அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் நிறைய அப்ளிகேஷன் இருக்கும்.
ஸோ நீங்கள் ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனுமே இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் கூகுள் ஷீட் டைப் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் ஷீட் வரும், இல்லை யூடியூப் டைப் பண்ணீங்கன்னா யூடியூப் வரும், இல்லை இன்கேஸ் ஜீரா டைப் பண்ணீங்கன்னா ஜீரா வரும். இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இங்கே இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் நடந்து அதை ட்ரிகர் பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்மளால ஆட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கடுத்து பேக் வந்தீங்க அப்படின்னா அடுத்து ஆன் ஷெட்யூல் அப்படின்ற ஒரு ட்ரிகர் இருக்கு. ஸோ இது என்ன ட்ரிகர் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல ஷெட்யூல் செட் பண்ணி நம்ம ட்ரிகர்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதான் வந்து இந்த ஆன் ஷெட்யூல் ட்ரிகர். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன் வெப்ஹூக் கால். ஸோ வெப்ஹூக் யூஸ் பண்ணி நம்மளால ட்ரிகர்ஸ் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன் ஃபார்ம் சப்மிஷன். ஸோ டிஃபால்ட்டாக இன்னேட்ல இருக்கிற ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணி அதில் டேட்டா சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரிகர் யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். அண்ட் அதுக்கடுத்து இன்னும் சில ட்ரிகர்ஸுமே இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மேனுவல் ட்ரிகர் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்கே ட்ரிகர்ஸ் மேனுவலின் இருக்கா. ஸோ இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு ட்ரிகர் வந்து ஆட் ஆயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ட்ரிகர் வந்து ஆட் பண்ணிட்டோம். நம்மளோட ஒர்க் ஃப்ளோவில் ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட நேம் என்ன அப்படின்னா நோட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நம்ம நிறைய நோட்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம மல்டிபிள் நோட்ஸ் ஆட் பண்ணி தான் நம்ம ஆட்டோமேஷன் வந்து பில்ட் பண்ணுவோம். ஸோ இதில் இங்கே லைட்னிங் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லைட்னிங் சிம்பிள் இருக்கிறது எல்லாமே ட்ரிகர். அண்ட் இப்போ இந்த நோட்ஸ் பக்கத்தில் நீங்கள் கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் வரும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட் ஸ்டெப். இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த ஒரு நோட் மட்டும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட். ஸோ இதை கிளிக் பண்ணி நோட் ஆக்டிவேட் அண்ட் டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிலீட் நோட். ஸோ இதை கிளிக் பண்ணி நம்மளோட நோட டிலீட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி அப்படின்னா இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரிகர் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதில் நீங்கள் இங்கே கர்சரை கொண்டு போனாலே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா நம்மளோட ஒர்க் ஃப்ளோவை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு அண்ட் இங்கேயுமே ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் ஃப்ளோவை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ட்ரிகரை வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிம்பிளான ஒரு ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ட்ரிகரை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு இமெயில் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு நோட வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ என்ன நோட ஆட் பண்ண போறேன் அப்படின்னா நம்ம இமெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இமெயிலை சென்ட் பண்றதுக்கு ஜிமெயில் அப்படின்ற ஒரு நோட வந்து நான் ஆட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் ஐக்கான் இருக்கா. ஸோ இதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா இதுவுமே வந்து நோட்ஸ் பேனல் தான். பட் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிகர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ வந்து ஆக்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ பேசிக்கலி இதுக்கு முன்னாடி வந்து ட்ரிகர்ஸ் இருக்கும். பட் இப்போ ஒன்ஸ் நம்ம ட்ரிகர்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஆக்ஷன். ஸோ இதில் நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஏன் இருக்குது, ஆக்ஷன் இன் நான் ஆப் இருக்குது, டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஃப்ளோ, இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன் இருக்குது. ஸோ இதில் இங்கே ஆக்ஷன் இன் அண்ட் ஆப்னு போனீங்க அப்படின்னா இங்கே நிறைய அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அகைன் முன்னாடியே பார்த்த மாதிரி தான் இதில் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஜிமெயில் நோடு வழியாக எனக்கு வந்து ஒரு இமெயில் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஜிமெயில் சர்ச் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ஜிமெயில் வந்து வந்திருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே எனக்கு நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஜிமெயில் நோடில் என்னென்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ ஆக்ஷன்ஸ்லாம் மெசேஜ் ஆக்ஷன், லேபிள் ஆக்ஷன், டிராஃப்ட் ஆக்ஷன், த்ரெட் ஆக்ஷன், இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் இப்போ நம்ம என்ன ஆக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சிம்பிளாக ஒரு மெயில் ஒன்று சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன ஆக்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சென்ட் அ மெசேஜ் அப்படின்ற மெசேஜ் ஆக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதை பார்த்தது நீங்கள் பயந்துட வேண்டாம். ஸோ இல்லை இங்கே ரேண்டமாக இந்த இடத்துல கிளிக் பண்ணாலோ இல்லை அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயில் நோட்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் விஷுவல் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ட்ரிகர் ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமெயில் நோடு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே ஒரு வார்னிங் சிம்பிள் காமிக்குது. ஸோ ஏன் வார்னிங் சிம்பிள் காமிக்குது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் சிம்பிளாக ஜிமெயில் நோட ஆட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். நம்ம எதுவுமே வந்து கான்ஃபிகர் பண்ணல. ஸோ கான்ஃபிகர் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா இந்த ஜிமெயில் வழியாக நம்ம இமெயில் சென்ட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்காக நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து இங்கே கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்னா இதை நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா கான்ஃபிகரேஷன் பேனல். ஸோ இதில் நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து இன்புட். ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற நோடுலேருந்து வர்ற இன்புட் எல்லாமே இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே அவுட்புட். ஸோ இதில் இருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் நோடுக்கு அனுப்ப வேண்டிய அவுட்புட் எல்லாமே இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நடுவில் இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். இந்த இடத்துல வந்து நமக்கு ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதில் லெஃப்ட் சைட்லேருந்து இன்புட் வந்து இந்த ப்ராசஸ் நடந்து ரைட் சைடில் வந்து நமக்கு அவுட்புட் தெரியும். ஸோ இதுதான் வந்து கான்ஃபிகரேஷன் பேனல். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்து எடுத்துமே பயந்துட வேண்டாம். ஸோ இதில் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே செலக்ட் கிரெடென்ஷியல் இருக்கா. ஸோ இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ கிரெடென்ஷியல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அகைன் இதை நான் கிளிக்
பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிளாக கனெக்ட் பண்ண முடியாது. நமக்கு ஜிமெயிலோட கிளைண்ட் ஐடி அண்ட் கிளைண்ட் சீக்ரெட் காப்பி பண்ணி வந்து தான் இங்கே வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ கிளைண்ட் ஐடி கிளைண்ட் சீக்ரெட் எங்கே இருக்கும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் கூகுள் கிளவுட் கன்சோல் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க்ல போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கன்சோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கிளவுட் கன்சோல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏஐ வித் கோடி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ இங்கே ஏபிஐஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கா, இதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட கிரெடென்ஷியல் வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஏபிஐஸ்லாம் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் டாக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களோட கூகுள் ஓஆத்தை வந்து கொடுத்து நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இதை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கிளைண்ட் ஐடி அண்ட் கிளைண்ட் சீக்ரெட் கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ முக்கியமாக அந்த கிளைண்ட் ஐடி அண்ட் கிளைண்ட் சீக்ரெட்லாம் யாருக்குமே தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ஒன்ஸ் கிளைண்ட் ஐடி அண்ட் கிளைண்ட் சீக்ரெட் பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே கீழே சைன் இன் வித் கூகுள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் சைன் இன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்னோட கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் வந்து கண்டினியூ கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சில அக்சஸ் கேட்கும். நான் அகைன் வந்து கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட கனெக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிசோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா மெசேஜ் தான் நம்ம அனுப்ப போகிறோம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கடுத்து ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்ப மட்டும் தான் போகிறோம். ஸோ அதனால் இதுவுமே வந்து அப்படியே இருக்கட்டும். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஆப்ரேஷன் வேணும், டிலீட் பண்ணணும், இல்லை லேபிள் ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆப்ரேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போதைக்கு ஒரு மெயில் தான் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த டூ அட்ரஸில் இப்போ யாருக்கு நான் வந்து இமெயில் சென்ட் பண்ணணுமோ அவங்களோட இமெயில் அட்ரஸ் மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இமெயில் அட்ரஸ் நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட இமெயில் அட்ரஸை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ என்ன மாதிரி சப்ஜெக்ட்டில் நான் இமெயில் அனுப்ப போறனோ அந்த சப்ஜெக்டை இங்கே நான் டைப் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஜஸ்ட் வந்து டெஸ்ட்னு போட்டுக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் டைப் இருக்குது. ஸோ இந்த இமெயில் டைப் வந்து வெதர் நீங்கள் டெக்ஸ்ட்டாக அனுப்புறீங்களா இல்லை HTML அனுப்புறீங்களா அப்படின்றத வந்து இங்கே நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இமெயிலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் HTML செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய HTML கோட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான் அனுப்புகிறேன். ஸோ அதனால் நான் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மெசேஜில் என்ன மாதிரி இமெயில் சென்ட் பண்ண போகிறனோ அதை வந்து நான் இங்கே டைப் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹாய் திஸ் மெசேஜ் ஃப்ரம் N8N. ஸோ நான் ரொம்ப சிம்பிளான ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் அப்படியே வந்து பேக் போகிறேன். ஸோ அவ்வளோ நம்ம கான்ஃபிகர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேக் போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வார்னிங் சிம்பிள் வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சிம்பிளான ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பிஃபோர் தட் என்னோட ஜிமெயில் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு இமெயில் எதுவுமே வரல. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா N8Nல சிம்பிளாக இதை வந்து நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க்ஃப்ளோன்னு இருக்கா. ஸோ இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கமாண்ட் என்டர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த ஒர்க்ஃப்ளோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு காமிக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்து இமெயில் வந்து ரிசீவ் ஆயிருக்கா அப்படின்ற போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட ஜிமெயில் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ ஆக்சுவலி நான் டெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு 3 இமெயில்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே வந்து என்னோட இமெயில் வந்து எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இதில் ஈவன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன மெசேஜ் டைப் பண்ணணும் அந்த மெசேஜ் வந்து எனக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா திஸ் இமெயில் வாஸ் சென்ட் ஆட்டோமேட்டிக்லி வித் N8N அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வரும். ஸோ இதை எப்படி டிசேபிள் பண்ணலாம் அப்படின்னா அகைன் உங்களோட N8N போய்க்கோங்க. ஸோ இந்த N8Nல இந்த ஜிமெயிலோட டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இங்கே ஆப்ஷன்ஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே அப்பண்ட் N8N ஆட்ரிபியூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்விட்ச் வரும். ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த N8N ஆட்ரிபியூஷன் வராது. ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எனக்கு ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு இமெயில் செக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அகைன் இமெயில் வந்துருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த N8N ஆட்ரிபியூஷன் எனக்கு வரல. ஸோ இப்போ நம்ம சிம்பிளான ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு யூஸ் கேஸ் எடுத்துக்கிறேன். நம்மளோட மேனுவல் ஒர்க்கை ஆட்டோமேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன மேனுவல் ஒர்க் அப்படின்னா இப்போ யாராச்சும் நமக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட டேட்டாவை நம்ம மேனுவலாக காப்பி பண்ணி ஒரு கூகுள் ஷீட்டில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் ஃபீட்பேக் வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு மேனுவலாக நீங்கள் இமெயில் சென்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ்
யூசர்ஸ் வந்து ஃபீட்பேக் சப்மிட் பண்ணி முடிச்சதும் அவங்களோட டேட்டாவை ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ஷீட்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அண்ட் அடுத்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இமெயில் சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு சிம்பிளான ஒரு யூஸ் கேஸ் எடுத்துக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணி பார்த்தோம். இப்போ அது நமக்கு ப்ராப்பர் ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணுவோம். அந்த ஃபார்மில் யூசர்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இமெயில் சென்ட் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போதைக்கு இந்த ட்ரிகர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரிகரை வந்து நான் டிலீட் பண்ணிடுறேன். டிலீட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு டிலீட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு வார்னிங் சிம்பிள் வரும். ஸோ இது இப்போதைக்கு இருக்கட்டும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு ட்ரிகருமே இல்லாமல் வெறும் ஆக்ஷன் மட்டும் இருக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு வார்னிங் சிம்பிள் வருது. இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ட்ரிகர் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். ஸோ ட்ரிகர் என்ன ட்ரிகர் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, N8Nல இன்பில்ட்டாக இருக்கிற ஒரு ஃபார்ம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் அகைன் இங்கே நோட்ஸ் பேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் அந்த ட்ரிகர் எங்கே இருக்கும் அப்படின்னா, இங்கே ஆன் ஃபார்ம் சப்மிஷன் அப்படின்ற பிரிண்டர் ட்ரிகர் இங்கே இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அகைன் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து ஆட் ஆயிடும். ஸோ இதான் வந்து அந்த ட்ரிகர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து நமக்கு வார்னிங் சிம்பிள் காமிக்குது. ஏன் அப்படின்னா இதை வந்து நம்ம இன்னும் கான்ஃபிகர் பண்ணல. ஸோ இப்போ இதை நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் பேனலில் நம்ம வந்து இதை கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ என்ன மாதிரி கான்ஃபிகர் பண்ண போகிறோம் அப்படின்னா, லெட்ஸே வந்து நான் ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் ஒன்று டிசைன் பண்ண போகிறேன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த ஃபீட்பேக் ஃபார்மில் ஒன்ஸ் வந்து யூசர்ஸ் வந்து அவங்களோட நேம், அவங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் அவங்களோட ஃபீட்பேக் வந்து சப்மிட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ அவங்களுக்கு சப்மிட் பண்ணதும் அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இமெயில் சென்ட் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து என்னோட ஃபார்மை வந்து நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபார்மை டிசைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்மோட டைட்டில் வேணும். ஸோ அந்த ஃபார்மோட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும். ஸோ இந்த ஃபார்மோட டைட்டிலுக்கு நீங்கள் ஜஸ்ட் இங்கே ஃபீட்பேக்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபார்ம் டைட்டில் வந்து இங்கே வந்துடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வேணா கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுக்கலாம். இது ஆப்ஷன் தான். அண்ட் அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார்மில் இருக்க வேண்டிய எலமெண்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். லெட்ஸே நான் என்னென்ன டேட்டாலாம் கலெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, யூசர்ஸ்ட்டு வந்து நேம், இமெயில் அண்ட் ஃபீட்பேக். ஸோ இந்த 3 டேட்டா வந்து கலெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார்ம் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்ம் எலமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்ம் எலமெண்ட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் ஃபார்ம் எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் லேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேபிளில் லெட்ஸே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டைப் யுவர் நேம் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எலமெண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் தான் நம்ம இன்புட்டை வாங்க போகிறோம். ஸோ அதெல்லாம் டெக்ஸ்ட் இன்புட்டே இருக்குது. இதில் இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராப் டவுன், இமெயில், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொரு ஃபார்ம் எலமெண்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் அகைன் இங்கே ஆட் ஃபார்ம் எலமெண்ட் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இன்னொரு ஃபார்ம் எலமெண்ட் ஆட் ஆயிரும். ஸோ இங்கே என்ன டேட்டா நான் கலெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இமெயில் கலெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இங்கே நான் ஜஸ்ட் டைப் யுவர் இமெயில் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபீட்பேக் கலெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அகைன் இன்னொரு ஃபார்ம் எலமெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே நான் என்ன டைப் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபீட்பேக்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த எலமெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா அப்படின்னா இப்போ நான் இமெயில் தான் ரிசீவ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து வெறும் டெக்ஸ்ட் இன்புட் இருக்கக்கூடாது, இமெயில் மட்டும் தான் டைப் பண்ணணும். ஸோ அதனால் இந்த டெக்ஸ்ட் இன்புட்டுக்கு பதிலாக நான் வந்து இமெயில் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். அண்ட் அதுக்கடுத்து இங்கே லேபிள் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் இருக்குது. ஸோ இது இப்படி இருக்கட்டும். பட் இந்த எலமெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்ட் வந்து நம்ம வாங்க போகிறோம். ஸோ அதனால் டெக்ஸ்ட் இன்புட்டுக்கு பதிலாக நான் டெக்ஸ்ட் ஏரியா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 3 ஃபார்ம் எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற பார்க்கறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2 URL இருக்கும். ஒன்று டெஸ்ட் URL, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் URL. ஸோ இந்த டெஸ்ட் URL யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப இந்த ப்ரொடக்ஷன் URL கிளிக் பண்ணி இந்த URL நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ இருக்கா, இதை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஃபார்ம் ட்ரிகர் ஆகி எனக்கு இங்கே ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து ப்ராப்பராக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் என்னோட நேம் டைப் பண்ணுறேன். அண்ட் அடுத்து என்னோட இமெயில் டைப் பண்ணுறேன். அண்ட் அடுத்து ஃபீட்பேக் டைப் பண்ணுறேன். நான் டைப் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஜஸ்ட் இங்கிட்ட வச்சுக்கிறேன். இங்கே பின்னாடி பாருங்கள், வெயிட்டிங் ஃபார் யூ டு சப்மிட் த டேட்டா. ஸோ நம்ம ஒன்ஸ் டேட்டா சப்மிட் பண்ணுற வரைக்கும் இது வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து லிசன் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் டேட்டா வந்ததும் நமக்கு டேட்டா வந்து அங்கே கேப்சர் பண்ணிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இங்கே ஜஸ்ட் சப்மிட் கொடுக்குறேன். பின்னாடி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நான் ஜஸ்ட் சப்மிட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு, க்ரீன் டிக் வந்துருச்சு. நமக்கு இங்கே ஃபார்மே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஒரு ஃபார்ம் நோட வந்து நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டா வந்து இங்கே எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆகி இங்கே வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ என்னோட நேம், என்னோட இமெயில் அண்ட் என்னோட ஃபீட்பேக், நான் எப்போ சப்மிட் பண்ண அந்த டேட்டா எல்லாமே எனக்கு இங்கே சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ ப்ராப்பராக அந்த ஃபார்மில் சப்மிட் பண்ண டேட்டா எனக்கு கலெக்ட் ஆகி இந்த ஒரு நோட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நம்ம பக்காவாக அந்த ஃபார்ம்லேருந்து டேட்டாவை கேப்சர் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யாரெல்லாம் ஃபீட்பேக் சப்மிட் பண்ணாங்களோ அவங்களோட இமெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இமெயில் வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இதை வந்து இது கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து ஜிமெயில் நோட வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கோம். பட் இதில் வந்து கொஞ்சம் கஸ்டமைசேஷன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா,
ஜஸ்ட் இந்த ஜிமெயில் நோட ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே இதுக்கு முன்னாடி என்னோட இமெயில் அட்ரஸ் வந்து டைப் பண்ணியிருந்தேன். பட் இப்போ நமக்கு யாருக்கு இமெயில் அனுப்பணுமோ அவங்களோட இமெயில் ஐடிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மெயில் சென்ட் ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு இமெயில் அட்ரஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபார்ம்லேருந்து வர டேட்டா எல்லாமே எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டேட்டா வியூவில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஒன்று என்னன்னா ஸ்கீமா டேட்டா வியூ, டேபிள் டேட்டா வியூ அண்ட் ஜேசன் டேட்டா வியூ. நீங்கள் என்ன டேட்டா வியூவில் வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கீமா டேட்டா வியூவில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இந்த இமெயில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் இந்த இமெயிலை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி நான் இங்கே வந்து நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ப்ராப்பராக இமெயிலை வந்து நம்ம மேப் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது முன்னாடி ஆல்ரெடி வந்து டெஸ்ட்டுன்னு மட்டும் தான் இருந்தது. பட் எனக்கு வந்து கஸ்டமைஸ்டாக வந்து எனக்கு சப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சப்ஜெக்ட் வந்து தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக் அப்படின்னு நான் கஸ்டமைஸ்டாக நான் சப்ஜெக்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் டைப் இருக்குது. ஸோ இந்த இமெயில் டைப் பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட்னு இருக்குது. ஸோ இது டெக்ஸ்ட்டாகவே இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா மெசேஜ் வந்து நான் எனக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மெசேஜை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அகைன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அண்ட் ஈவன் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அகைன் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் மாறும். ஸோ இதை நீங்கள் அகைன் இந்த இடத்துல கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பேசிக்கலி என்ன அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்ற சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெசேஜ் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் த ஃபீட்பேக் அண்ட் ரிகார்ட்ஸ் கோடீஸ்வரன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மெயிலை வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ நான் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெசேஜ் வந்து நம்ம டைப் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம அகைன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபார்மை வந்து அகைன் ட்ரை பண்ண போகிறோம். ஒன்ஸ் அதில் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இமெயில் ரிசீவ் ஆகுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ இருக்கா. ஸோ அதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபார்ம் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அகைன் ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு இமெயில் ஏதாச்சும் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிடுறேன். ஸோ எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இமெயில்ஸ் எதுவுமே புதுசாக வரல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபார்மை வந்து நான் ஃபில் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் இங்கே பின்னாடி வச்சுக்கிறேன். மேபி அது பின்னாடி நடக்கிற பேக்ரவுண்ட் டாஸ்க் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து நான் என்னோட நேம் வந்து ஜஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து இமெயில் அட்ரஸை டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட் connect.kodiswaran@gmail.com என்னோட இமெயில் அட்ரஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபீட்பேக் நான் சிம்பிளாக குட்னு கொடுத்துட்டு நான் இப்போ சப்மிட் கொடுக்குறேன். பின்னாடி நடக்கிற ப்ராசஸை நீங்களே பாருங்கள். ஒன்ஸ் நான் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ நான் ஜஸ்ட் சப்மிட் கொடுக்குறேன். இப்போ பின்னாடி பார்த்தீங்களா க்ரீன் டிக் ஆகி அதுக்கப்புறம் வந்து இமெயில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்துருச்சு. இங்கே ஃபார்ம் சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்மில் டேட்டா ரிசீவ் ஆகி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இமெயில் சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு காமிக்குது. ஸோ இப்போ நான் என்னோட இமெயில் வந்து எடுத்து பார்க்குறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இமெயில் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்ட் இமெயில் வந்திருக்கு. ஸோ ஹாய் தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் த ஃபீட்பேக் அண்ட் நான் கொடுத்த மெசேஜ் எனக்கு ப்ராப்பராக சூப்பராக வந்து ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபார்மில் யாரெல்லாம் டேட்டா சப்மிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இமெயில் சென்ட் பண்ணுற மாதிரி நம்ம சிம்பிளான ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம டேட்டா சப்மிட் பண்ணதும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இமெயில் சென்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிட்டோம். பட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதிலே வந்து அவங்களோட டேட்டாவை ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ஷீட்டில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கூகுள் ஷீட்டை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த கூகுள் ஷீட்டை ஆட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இங்கே ஆடை கிளிக் பண்ண அப்படின்னா ஆக்ஷன்ஸ் நோட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் ஆக்ஷன் இன் அன் ஆப்புக்குள்ள கூகுள் ஷீட்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த கூகுள் ஷீட்டை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இங்கே நிறைய ஆக்ஷன் இருக்குது. ஸோ இதில் என்ன ஆக்ஷன் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒவ்வொருத்தரும் அந்த ஃபீட்பேக் ஃபார்மில் யாராவது சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டேட்டா எல்லாமே கூகுள் ஷீட்டில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப் அண்ட் ரோ இன் ஷீட் அப்படின்ற இந்த ஒரு ஆக்ஷன் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நான் அகைன் இதை க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து ஒரு கூகுள் ஷீட் நோட் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நான் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ கான்ஃபிகர் பண்ணாதனால தான் எனக்கு இங்கே வார்னிங் சிம்பிள் காமிக்குது. ஸோ கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இப்போ நம்ம அகைன் கூகுள் ஷீட் அக்கௌண்ட் கொடுத்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கிரெடென்ஷியல் இருக்கா, இந்த கிரெடென்ஷியலில் இங்கே கிரியேட் நியூ கிரெடென்ஷியல் இருக்குல்ல, இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அகைன் நீங்கள் கூகுள் கிளவுட் கன்சோல் போயிட்டு அங்கேருந்து கிளைண்ட் ஐடி அண்ட் கிளைண்ட் சீக்ரெட் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் நான் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா இங்கே சைன் இன் வித் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அகைன் நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்னோட கூகுள் அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணிவிட்டு நான் வந்து கண்டினியூ கொடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்து அகைன் கீழே கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிள். அக்சஸ் கேட்கும். ஒன்ஸ் அக்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். ஸோ 5 செகண்டில் இந்த பாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கூகுள் ஷீட் அக்கௌண்ட் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கூகுள் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் வந்து என்னோட கூகுள் ஷீட் அக்கௌண்ட். இதில் வந்து நான் சிம்பிளான ஒரு கூகுள் ஷீட் வந்து எம்டி ஸ்ப்ரெட் ஷீட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எம்டி ஸ்ப்ரெட் ஷீட் கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஸ்ப்ரெட் ஷீட் இருக்கு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு சிம்பிளான பிளாங்க் ஸ்ப்ரெட் ஷீட் ஒன்று கிரியேட் ஆயிடும். ஸோ இதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோட நேம் வந்து நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் சே ஃபீட்பேக் N810 அப்படின்னு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு அங்கே சப்மிட் பண்ண டேட்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு காலமாக வந்து எனக்கு இங்கே ஸ்டோர் ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே மேலே ஃபஸ்ட்டு இங்கே நேம் கொடுத்துக்கிறேன் அண்ட் அதுக்கடுத்து இங்கே இமெயில் கொடுத்துக்கிறேன் அண்ட் அதுக்கடுத்து இங்கே ஃபீட்பேக்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 3 காலம்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 3 காலம்ஸே வந்து நான் போல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு எம்டி ஸ்ப்ரெட் ஷீட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்ப்ரெட் ஷீட்டை நம்ம N810 வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா நான் அகைன் N810 போய்க்கிறேன். ஸோ இப்போ நம்ம கூகுள் ஷீட் அக்கௌண்ட் ஒன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிட்டாலே அங்கே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ எங்கே டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா இங்கே டாக்குமெண்ட் இருக்கா இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே உங்களோட டிரைவில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ தான் வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஷீட் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஸ்ப்ரெட் ஷீட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, ஃபீட்பேக் N810 இருக்குது. ஸோ இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்ப்ரெட் ஷீட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஷீட் இருக்கோ அந்த ஷீட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ என்னோட ஸ்ப்ரெட் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷீட் மட்டும் தான் இருக்குது. இதுதான் அந்த ஷீட் நேம். ஸோ அந்த ஷீட் நேம் வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கும் நீங்கள் இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், அங்கே என்னென்ன ஷீட் இருக்கோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் வச்சிருக்கிறது ஷீட் 1 மட்டும் தான். ஸோ இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அங்கே இருக்கிற காலம்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ காலம்ஸ்னா நேம், இமெயில், ஃபீட்பேக் அப்படின்ற 3 காலம் வச்சிருந்தேன். ஸோ அந்த காலம்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ரொம்ப சிம்பிளாக நம்ம மேப் மட்டும் பண்ணணும். மேப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் நோடோட டேட்டா எல்லாமே இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன டேட்டா மேப் பண்ணணுமோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் மட்டும் பண்ணால் போதும். ஸோ நேம் அப்படின்ற இந்த ஒரு காலமில் இந்த டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ட்ராக் பண்ணி நான் மேப் பண்ணிட்டேன். அடுத்து நான் இமெயிலை வந்து ட்ராக் பண்ணி மேப் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து ஃபீட்பேக்கை ட்ராக் பண்ணி மேப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 3 டேட்டாவை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மேப் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் அகைன் இந்த ஃபார்ம் வந்து நான் டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் எக்ஸிக்யூட் ஒர்க்ஃப்ளோ கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபார்மில் அகைன் நான் வந்து டேட்டா கொடுக்குறேன். பட் இப்போதைக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நான் வேறு நேம் கொடுக்குறேன். லெட்ஸ் சே பாலாஜின்னு கொடுக்குறேன். இமெயில் பார்த்தீங்கன்னா என்னோட இமெயில் அட்ரஸே கொடுக்குறேன். ஸோ தட் எனக்கு இமெயில் வந்திருக்கா அப்படின்றத வந்து உங்களுக்கு காமிக்க முடியும். ஸோ அதனால் என்னோட இமெயில் அட்ரஸே கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக்கில் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்மிட் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்ப்ரெட் ஷீட்டை காமிச்சிக்கிறேன். எனக்கு எந்த டேட்டா எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து நான் இதை சப்மிட் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பின்னாடி என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா டேட்டா வந்து பின்னாடி நடக்குது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ராசஸ் ஆயிடுச்சு. பட் ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன எரர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ என்ன அப்படின்னா இந்த 2 அட்ரஸ் வந்து நம்ம ப்ராப்பராக மேப் பண்ணல. ஸோ அதனால தான் இந்த எரர் காமிக்குது. ஸோ இதை நான் வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். எனிவே எனக்கு இந்த ஸ்ப்ரெட் ஷீட்டில் இமெயில் ஐடி வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி இங்கே நான் மேப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் அகைன் பேக் போய்க்கிறேன். எனிவே நமக்கு ஒரு இடம் ரன் பண்ணியிருக்கோம், அந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். பட் நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைடி அப் ஆயிரும். ஸோ இப்போ நான் அகைன் ரன் பண்ணுறேன். எனக்கு ஃபார்ம் ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாலாஜி பதிலாக லெட்ஸ் சே சாரதி கொடுக்குறேன். அண்ட் இமெயில் அட்ரஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா நான் connect.kodiswaran@gmail.com கொடுத்துக்கிறேன். அண்ட் ஃபீட்பேக் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் டேட்டா வந்து சப்மிட் பண்ணுறேன். பின்னாடி பாருங்கள் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு. ஸோ ஃபார்ம் போயிடுச்சு, கூகுள் ஷீட்டில் டேட்டா வந்து ஸ்டோர் ஆகுது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் வந்து சென்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த டேட்டா வந்து ப்ராப்பராக கூகுள் ஷீட்டில் ஸ்டோர் ஆயிருக்கா அப்படின்ற செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஃபீட்பேக் ஓப்பன் பண்ணுறேன். எஸ் இங்கே பார்த்தீங்களா நான் கொடுத்த இந்த பாலாஜி வந்திருக்கு. அண்ட் சாரதி அப்படின்ற இந்த டேட்டாவும் எனக்கு பக்காவாக வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்மில் யாராச்சும் டேட்டா சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா அது ப்ராப்பராக வந்து எனக்கு இங்கே ஸ்டோர் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இமெயிலுமே வந்திருக்கா அப்படின்ற செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் என்னோட இமெயில் ஓப்பன் பண்ணுறேன். எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இமெயிலுமே வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ ஹாய் தேங்க்யூ ஃபார் சப்மிட் த ஃபீட்பேக். ஸோ எனக்கு பக்காவாக இமெயிலுமே வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மேனுவல் ஒர்க்கை அப்படியே நம்மளால் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஆட்டோமேஷன். இதே மாதிரி உங்களோட எல்லா யூஸ் கேஸ்லையுமே நீங்கள் ஆட்டோமேஷன் வந்து பில்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை புதுசாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை கூகுள் ஷீட் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை யூடியூப் யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி உங்களோட மேனுவல் ஒர்க் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலுமே எல்லாத்துக்குமே ஆட்டோமேஷன் வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் ஆட்டோமேஷனை பற்றி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்களுமே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீன்வைல் இந்த ஆட்டோமேஷனை ஒரே ஒரு யூடியூப் வழியாக உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு டீச் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு இந்த டிஜிட்டல் ஆட்டோமேஷனை ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கணும், அது தமிழில் கற்றுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆட்டோமேஷனை ஸ்க்ராட்ச்லேருந்து டீச் பண்ணுறேன். ஸோ இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் கீழே இருக்கிற அந்த லிங்கை போய் செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஏஐ ஏஜென்ட் ஒன்று பில்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏஐ ஏஜென்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ பேசிக்கலி ஏஐ ஏஜென்ட்னா என்ன அப்படின்னா இது சிம்பிளாக ஆட்டோமேஷன் மட்டும் இல்லாமல் ஆட்டோமேஷன்லேயே ஏஐ இன்டிகிரேட் பண்ணுறதுனால நமக்கு ஏஐ ஏஜென்ட் ஓனாக திங்க் பண்ணி ஓனாக ஆக்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளான ஒரு ஏஐ ஏஜென்ட் ஒன்று பில்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளாக ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் கிரியேட் ஒர்க் ஃப்ளோ கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எம்டியான ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நான் சிம்பிளான ஒரு ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நான் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 3 சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு தனித்தனியாக கண்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக ஒரே ஒரு ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்ணி 3க்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரே இடத்துல நம்மளால கண்டென்ட் கிரியேஷன் பண்ண முடியும். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு லைவாகவே பில்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் என்னோட N8Nல நான் சிம்பிளான ஒரு ஒர்க் ஃப்ளோ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கூகுள் ஷீட் ஒன்று நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு கூகுள் ஷீட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட் இன்னொரு டேப்ல கூகுள் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு பிளாங்க் ஸ்ப்ரெட் ஷீட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இந்த ஷீட்டை வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் சே கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து சில காலம்ஸ் கொடுக்குறேன். லெட்ஸ் சே டாபிக், LinkedIn போஸ்ட், ஃபேஸ்புக் போஸ்ட், இன்ஸ்டாகிராம் போஸ்ட். ஸோ இந்த மாதிரி நான் காலம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து நான் போல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஒரு கூகுள் ஷீட்டை நான் N8Nல கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால இங்கே வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் ட்ரிகரே பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் ஜஸ்ட் ஆட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்குறேன். ஸோ இங்கே கூகுள் ஷீட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்பை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் என்ன ட்ரிகர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆன் ரோ ஆடட் ஆர் அப்டேட்டட் அப்படின்ற இந்த ஒரு ட்ரிகர் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த நோடு வந்து எனக்கு ஆட் ஆயிரும். ஸோ இப்போ அகைன் இது வந்து வார்னிங் சிம்பிள் காமிக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ கான்ஃபிகர் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து என்னோட கிரெடென்ஷியல் கொடுத்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். சேம் நம்ம முன்னாடி பண்ண ப்ராசஸ் மாதிரி தான். ஸோ அகைன் கிரியேட் நியூ கிரெடென்ஷியல் கொடுத்துட்டு இங்கே என்னோட கிளைண்ட் ஐடி அண்ட் கிளைண்ட் சீக்ரெட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல அந்த டாக்குமெண்ட் வந்து நான் கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணாலே போதும் எனக்கு என்னோட கூகுள் ஷீட் எல்லாமே எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் இப்போ நான் கிரியேட் பண்ண ஷீட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது கண்டென்ட் கிரியேஷன். ஸோ இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து அகைன் பார்த்தீங்கன்னா ஷீட்னு இருக்குது. ஸோ இந்த ஷீட்டுக்கு அகைன் நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன ஷீட் இருக்கோ அந்த ஷீட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஷீட் 1 தான் வச்சிருக்கேன். ஸோ ஷீட் 1 வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆன் வந்து ரோ ஆர்டர்ட் ஆர் அப்டேட்டட். ஸோ இது வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து நான் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா இப்போ வந்து ட்ரிகர் வந்து எனேபிள் ஆகி ரன் ஆகி முடிச்சிருச்சு. பட் இங்கே எனக்கு எந்த ஒரு டேட்டா எதுவுமே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெட்ஸ் சே இப்போ நான் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண போகிறேன்னு வச்சுப்போம். ஸோ என்னோட டாபிக் எனக்கு தெரியும். இந்த டாபிக்கு நான் 3 விதமான போஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன்னு வச்சுப்போம். ஸோ அந்த 3 விதமான போஸ்ட்டையும் ஒரே இடத்துல நான் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு சிம்பிளான ஒரு ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே எனக்கு என்ன டாபிக் ரிலேட்டடாக கண்டென்ட் வேணுமோ அந்த டாபிக் மட்டும் நான் இங்கே டைப் பண்ணுறேன். லெட்ஸ் சே இன்னைக்கு வந்து ஆட்டோமேஷனை பற்றி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா N8N செல்ஃப் ஹோஸ்டட் ஆட்டோமேஷன் அப்படின்னு நான் டாபிக் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டாபிக் வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு தேவையான 3 போஸ்ட்டை வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த போஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அகைன் N8N போய்க்கிறேன். ஸோ இங்கே N8Nல இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னா எனக்கு அங்கேருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணி கொடுத்துருக்கணும். ஸோ அது வந்திருக்கா அப்படின்ற செக் பண்ணலாம். ஸோ செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டாப்பிக்கில் எனக்கு அங்கேருந்து ஃபெச் பண்ணி டேட்டாவை எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணி காமிச்சிது. ஸோ டாப்பிக்கில் எனக்கு பக்கவாக எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஒரு ஏஐ வந்து இன்டிகிரேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஏஐ இன்டிகிரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து OpenAI வந்து இன்டிகிரேட் பண்ண போகிறேன். ஸோ OpenAI வந்து இன்டிகிரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம OpenAI வந்து API கீஸ் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம chatgpt.comல ஒரு அக்கௌண்ட்ல அங்கேருந்து API கீஸ் வாங்கி யூஸ் பண்ண முடியாது. நம்ம platform.openai.com போனீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் லாகின் பண்ணி இங்கே ஒரு $5 பே பண்ணீங்க அப்படின்னா இங்கேருந்து உங்களால் API கீஸ் வந்து வாங்க முடியும். ஸோ நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அதனால் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ என்ன நோட வந்து இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் சிம்பிளாக இந்த இடத்துல கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே OpenAI டைப் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த ஒரு OpenAI நோடு வரும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே மெசேஜ் மாடல் அப்படின்ற இந்த ஒரு நோடை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணா போதும். ஸோ இப்போ இதை வந்து நான் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இங்கே அகைன் வந்து OpenAIயோட கிரெடென்ஷியல் கொடுத்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ண அப்படின்னா இங்கே கிரியேட் நியூ கிரெடென்ஷியல் இருக்கா. ஸோ இதை நான் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து என்னோட API கீஸ் வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டேன். ஸோ அதை நான் வந்து ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் நான் பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் சிம்பிளாக சேவ் பண்ணிடுறேன்.
ஸோ இப்போ எனக்கு ப்ராப்பராக என்னோட ஓப்பன் ஏஐ அக்கௌண்ட் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ ரிசர்ச் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்குது, அது அப்படி இருக்கட்டும், ஆப்ரேஷன் அப்படி இருக்கட்டும். ஸோ இப்போ நான் வந்து மாடல்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணலாம். ஸோ ஓப்பன் ஏஐயோட என்ன மாடல் நான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத அந்த மாடல் செலெக்ஷன் வந்து இங்கே பண்ணலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா GPT 4.1 நேனோ மாடலை யூஸ் பண்ணுறேன். லெட்ஸே இங்கே இருக்குது GPT 4.1 நேனோ மாடல். இந்த மாடல் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா இதில் அவுட்புட் நல்லா வரும் அண்ட் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால GPT 4.1 நேனோ மாடலை செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து மெசேஜஸில் டைப் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இங்கே ரோல் பார்த்தீங்கன்னா இங்கே யூசர் இருக்கு. பட் இப்போ யூசர் பதிலாக நான் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ராம்ப்டோட டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பேஸ்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே எக்ஸ்பிரஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் நான் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ என்ன மாதிரி ப்ராம்ப்ட் அப்படின்னா you are a professional LinkedIn content creator. ஸோ நீ வந்து LinkedIn content creator, எனக்கு வந்து LinkedIn post வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். எதுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நான் கொடுக்குற டாபிக் ஏற்ற மாதிரி கண்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்ன டாபிக் இருக்கோ அந்த டாப்பிக்கை நான் வந்து மேப் பண்ணுறேன். ஸோ என்னோட டாபிக் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த டாப்பிக்கை நான் ஜஸ்ட் இங்கே ட்ராக் பண்ணி மேப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அதோட ரிசல்ட் எனிவே இங்கே தெரியும். ஸோ என்னோட டாபிக் ஏற்ற மாதிரி எனக்கு வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணும். ஸோ இப்போதைக்கு நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னா இப்போ எனக்கு கொடுத்த டாபிக் ஏற்ற மாதிரி எனக்கு லிங்க்டின் போஸ்ட்டுக்கான கண்டென்ட் வந்து இங்கே எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபேஸ்புக் ஏற்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதை நான் ஜஸ்ட் ரீநேம் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா ரீநேமில் லிங்க்டின் போஸ்ட்டுன்னு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே டூப்ளிகேட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது வந்து டூப்ளிகேட் ஆயிரும். ஸோ இப்போ அகைன் இதை வந்து நான் இது கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணாலே போதும். ஸோ இப்போ இதை நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். என்ன ரீநேம் பண்ணுறேன் அப்படின்னா லிங்க்டின் போஸ்ட்டுக்கு பதிலாக ஃபேஸ்புக் போஸ்ட்டுன்னு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இதை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணாலே போதும், எனக்கு அகைன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எல்லாமே வந்து அதே தான், பட் இதோட ப்ராம்ப்ட்டை மட்டும் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ என்ன மாதிரி நான் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் அகைன் இந்த டாப்பிக்கை மட்டும் நான் மேப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே டாபிக் இருக்குது, இதை மட்டும் நான் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி நான் மேப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபேஸ்புக்கான கண்டென்ட்டுமே வந்து எனக்கு இங்கே கிரியேட் ஆயிரும். நான் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஃபேஸ்புக்கான கண்டென்ட் எனக்கு இங்கே கிரியேட் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை அகைன் நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுன்னு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி போட்டால் போதும், கனெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ அகைன் இதை நான் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் அகைன் நான் வந்து டாப்பிக்கை வந்து நான் ஜஸ்ட் மேப் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கூகுள் ஷீட்லேருந்து வர்ற டாப்பிக்கை ஜஸ்ட் நான் இங்கே மேப் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் மேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு தேவையான இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுமே கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கூகுள் ஷீட் வழியாக லிங்க்டின் போஸ்ட், ஃபேஸ்புக் போஸ்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா கிரியேட் பண்ண இந்த போஸ்ட் எல்லாத்தையுமே அகைன் அதே கூகுள் ஷீட்டில் வந்து நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கூகுள் ஷீட்டை வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆக்ஷன் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அப் அண்ட் ஆர் அப்டேட் ரோ இன் ஷீட் அப்படின்ற இந்த ஒரு நோடை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இப்போ நான் எந்த ஷீட்டில் கனெக்ட் பண்ணுமோ அதை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அகைன் சேம் ப்ராசஸ் தான். கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்றதுல ஷீட் 1 அப்படின்ற இந்த ஷீட்டை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காலம் டு மேட்சான் இருக்கா. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நம்ம டாபிக் அப்படின்ற இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு என்ன மாதிரி டேட்டாவெல்லாம் அங்கே மேப் பண்ணி ஸ்டோர் பண்ணணுமோ அதை மட்டும் நான் இங்கே மேப் மட்டும் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டாபிக் நான் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். அண்ட் அடுத்து லிங்க்டின் போஸ்ட்ல இருந்து வந்த டேட்டா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இதை நான் ட்ராக் பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். அண்ட் அடுத்து ஃபேஸ்புக் போஸ்ட்ல இருந்து வந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அதையுமே நான் இங்கே வந்து ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். அண்ட் அடுத்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இதை நான் ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம சிம்பிளான ஒரு ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம பில்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து நான் சிம்பிளாக என்னோட டாபிக் மட்டும் டைப் பண்ணால் போதும். ஸோ டைப் பண்ணிட்டு இனிமேல் இப்போ நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் டாபிக் இனிமேல் அங்கே கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நோட் பண்ணிக்கோங்க, இங்கே கூகுள் ஷீட்டில் எந்த ஒரு டேட்டா எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் இந்த இது எல்லாமே வந்து எனக்கு ப்ராப்பராக வந்து ரன் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு கூகுள் ஷீட்டில் இருந்துட்டு லிங்க்டின் போஸ்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஃபேஸ்புக் போஸ்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த போஸ்ட் எல்லாமே எனக்கு கூகுள் ஷீட்டில் எல்லாமே ப்ராப்பராக வந்து அப்லோட் ஆயிடுச்சு.
ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட கூகுள் ஷீட் காமிக்கிறேன். ஸோ என்னோட டாபிக் ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து பக்காவாக போஸ்ட் எல்லாமே எனக்கு இங்கே கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதை நான் கொஞ்சம் ரீலைன் மட்டும் பண்ணிக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டாபிக் மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் போதும், எனக்கு தேவையான லிங்க்டின் போஸ்ட், ஃபேஸ்புக் போஸ்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாமே எனக்கு பக்காவாக வந்து இங்கே எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ வெரி வெரி சிம்பிள். இனிமேல் நான் வந்து போஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே வந்து ஜஸ்ட் டாபிக் மட்டும் டைப் பண்ணால் போதும். பட் இந்த டாப்பிக்கை டைப் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணணும். ஸோ பப்ளிஷ் மட்டும் பண்ணலாமல் ஸோ இந்த கூகுள் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மோட் இருக்குது, இது வந்து எவ்ரி மினிட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவையுமே இந்த கூகுள் ஷீட்டில் போய் நமக்கு செக் பண்ணிட்டு வரும். ஸோ இப்போ இதை வந்து நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் எவ்ரி டே இந்த மாதிரி எனக்கு என்ன மாதிரி போஸ்ட் வேணுமோ அதை இங்கே நான் ஜஸ்ட் டைப் மட்டும் பண்ணால் போதும், எனக்கு ஏற்ற மாதிரி எல்லா போஸ்ட்டுமே வந்து எனக்கு இங்கே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். லெட்ஸே நான் வந்து இதை நான் பப்ளிஷ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ பப்ளிஷ் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பப்ளிஷ் ஆயிரும். இப்போ வந்து நம்மளோட ஒர்க் ஃப்ளோ வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இங்கே வந்து சிம்பிளாக ஒரு டாபிக் கொடுக்குறேன். லெட்ஸே ஹோஸ்டிங்கர் 10% டிஸ்கவுண்ட் யூஸ் கோடி கூப்பான் கோட். ஸோ இதான் என்னோட டாபிக்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அகைன் இதை வந்து நான் வந்து சிம்பிளாக வந்து ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னோட டாபிக் வந்து நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்ஐடிலேருந்து இந்த டேட்டா ஃபெச் பண்ணி எனக்கு தேவையான லிங்க்டின் போஸ்ட், ஃபேஸ்புக் போஸ்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாமே கிரியேட் பண்ணி எனக்கு இங்கே அப்டேட் ஆயிடும். ஸோ இது வந்து எவ்ரி மினிட் வந்து நடக்கும். நம்ம ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் நமக்கு ப்ராப்பராக இது அப்டேட் ஆகுதா அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கண்டென்ட் எல்லாமே கிரியேட் பண்ணி காமிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கம்ப்ளீட் ஏஐ ஏஜென்ட் நம்மளோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெரி சிம்பிள். உங்களோட யூஸ் கேஸ் என்னவா இருந்தாலும் சரி, நீங்கள் டிஜிட்டலாக ஏதாச்சும் ஒரு மேனுவல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு டிஜிட்டல் ஆட்டோமேஷன் உங்களுக்கு பண்ண முடியும். ஸோ மீன்வைல் இந்த ஆட்டோமேஷனை ஒரே ஒரு யூடியூப் வழியாக உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு டீச் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு இந்த டிஜிட்டல் ஆட்டோமேஷனை ஸ்கிராச்லேருந்து கற்றுக்கணும், அது தமிழில் கற்றுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆட்டோமேஷனை ஸ்கிராச்லேருந்து டீச் பண்ணுறேன். ஸோ இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் கீழே இருக்கிற அந்த லிங்கை போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ எனிவே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். ஒரு லாங் டியூட்டோரியல் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு என்ன எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஹோஸ்ட் பண்ணி எப்படி ஒரு ஆட்டோமேஷனை பில்ட் பண்ணலாம், எப்படி ஒரு ஏஐ ஏஜென்ட்ஸை பில்ட் பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயிலே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஆட்டோமேஷனை ஸ்கிராச்லேருந்து கற்றுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி ஆட்டோமேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் லேர்ன் பண்ண நினைச்சா கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஏஐ ரிலேட்டட் கற்றுக்கணும், அதுவும் தமிழில் கற்றுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். அண்ட் முக்கியமாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட எல்லா கமெண்ட்டையும் நான் படிக்க தான் செய்வேன்.